ஸ்டாலினுக்கு தேர்தல் ஜுரம் வந்தால் பொங்கல் பரிசு மற்றும் மடிக்கணினி திட்டத்தை அறிவித்திருக்கிறார். எங்களை போன்றே திமுகவை கடுமையாக விமர்சிக்க யாரும் இல்லை. எடப்பாடி பழனிசாமியின் குறி அர்ஜுனன் கூறி நாங்கள் வீழ்த்த வேண்டிய எதிரி திமுக. அதிமுக முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பி உதயகுமார் மதுரையில் பேட்டி. மதுரை லட்சுமி சுந்தரம் ஹாலில் நடைபெற்று வரும் ஆருத்ரா யாக நிகழ்வில் அதிமுக முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பி உதயகுமார் கலந்து கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில், உலக நன்மைக்காக தர்மம் தலை தூக்க ஆருத்யா மகாயகம் 31வது ஆண்டாக நடைபெற்று வருகிறது. எடப்பாடி பழனிசாமி வெற்றிக்காக பிரார்த்தனை செய்து ஒவ்வொரு ஆண்டும் இந்த நிகழ்வில் நான் பங்கேற்று வருகிறேன். ஆளுநர் உரையுடன் சட்டப்பேரவையில் ஜனவரி 20ஆம் தேதி 2026 ஆண்டிற்கான சட்டப்பேரவை முதல் கூட்டத்துடன் தொடங்க இருக்கிறது. திமுக அரசால் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்ய முடியும், முழுமையான பட்ஜெட்டை கொடுக்க முடியாது. 2026 முதல் 2027ஆம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை ஜனநாயக அரசாக, மக்களாட்சியின் அரசாக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சமர்ப்பிக்கப்படும் என்பதுதான் இந்த புத்தாண்டின் மகிழ்ச்சியான செய்தி. அதிமுகவை தவிர இந்த செயல்படாத திமுக அரசு யாரும் கண்டிப்பதில்லை. மின்சாரம் கட்டணம் உயர்வு, சொத்து வரி உயர்வு, பத்திரப்பதிவு கட்டணம் உயர்வு, குடிநீர், குப்பை வரி, பால் விலை உயர்ந்துள்ளது. சட்ட ஒழுங்கு இதுவரை காணப்படாத அளவு கேள்விக்குறியாகி உள்ளது. போதைப்பொருள் வீட்டிற்குள் நுழையும் அளவிற்கு அதிகரித்துள்ளது. திமுக அரசு கொடுக்காத வாக்குறுதிகளை இதுவரை நிறைவேற்றவில்லை. ஆனால் முதல்வர் ஸ்டாலின் சவால் விடுகிறார். எதிர்க்கட்சி தலைவரை விமர்சிக்காமல் அவருக்கு தூக்கம் வருவதில்லை. அதிமுக தேர்தல் களத்தில் முந்திக் கொண்டிருக்கிறது. மக்களின் வரவேற்பின் அடிப்படையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பயத்தால் அச்சத்தில் சவால் விடுகிறார். போலீசை வைத்து, அதிகாரத்தை வைத்து தேர்தலை நடத்தி வென்றுவிடலாம் என முதல்வர் ஸ்டாலின் நினைத்துக் கொண்டிருக்கிறார். சவால் விடுகிற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு எடப்பாடி பழனிசாமி தக்க பதிலடி கொடுத்துள்ளார். மீனாட்சி அம்மன் கோவிலை தூய்மையான கோவிலில் என விருதை எடப்பாடி பழனிசாமி பெற்றார். ஆனால் தற்போது மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு ஆற்று நீரை மிதிக்காமல் கழிவு நீரை மிதித்துதான் செல்கின்றனர். தூய்மை நகர் குப்பை மாநகரமாக மாறியுள்ளது. தமிழ்நாடே குப்பை நகரமாக மாறி வருகிறது. தலை குனிந்து இருப்பதை நாம் அறிவோம். இந்த நிலையை அறிந்துள்ள முதல்வர் ஸ்டாலின் தேர்தல் ஜுரம் வந்துள்ளது. இந்த ஆண்டு பொங்கல் பரிசு அறிவிப்பார். சென்ற ஆண்டு பொங்கல் பரிசு கிடையாது. தேர்தல் ஜுரம் வந்தால் மடிக்கணினி கொடுப்பதாக அறிவித்திருக்கிறார். உழவர் உதவி மையம் அறிவித்திருக்கிறார். இவை அனைத்தும் தேர்தல் ஜுரத்தால் அறிவிக்கக்கூடிய திட்டம், மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய திட்டம் அல்ல. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் 2 கோடி தொண்டர்கள் பாசத்தை விசுவாசமாக அவர் காட்டும் திசையில் மக்கள் பணியை மேற்கொள்கிறார். அம்மாவின் மறைவுக்கு பிறகு அதிமுக எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும் என்று நினைத்தவர்களுக்கு மத்தியில் எத்தனை சவால்களை கடந்து சிரித்த முகத்தோடு தன்னை தாக்கிக் கொண்ட ராணுவ வீரருக்கு இருக்கும் மன உறுதியும், எத்தனை சோதனைகள் வந்தாலும் அதனை சாதனைகளாக மாற்றுகிற ஆற்றல் எடப்பாடி பழனிசாமிக்கு உள்ளது என கூறினார். தமிழர் வருங்கால முதலமைச்சர், சாமானிய முதல்வராக சரித்திரம் படைத்திட்ட, எளிய முதல்வராக இலக்கணம் படைத்திட்ட, எளிமையின் அடையாளம், அன்பின் வடிவம், ஆற்றலின் உருவம், கருணையின் ஊற்று புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையிலே தான் 2026-27ஆம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை ஜனநாயக அரசாக, மக்களாட்சியின் மகத்துவமாக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலே சமர்ப்பிக்கப்படும் என்பதுதான் இந்த புத்தாண்டினுடைய மகிழ்ச்சியான செய்தி. இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேறு யாரும் நடைபெற்று கொண்டிருக்கிற மக்கள் விரோத அரசு, செயல்படாத அரசு, முடங்கி அரசு, செயலற்று போயிருக்கிற அரசு, அதை இன்றைக்கு எந்த கட்சிகளும் தீர்வு காணுகின்ற வகையிலே கண்டனக்குரல் எழுப்புவதில்லை. விளம்பரம் தேடுகிற வகையிலே வேண்டுமானால் அவர்கள் அதை பற்றி விவாதிக்கலாம், கருத்து சொல்லலாம். இன்றைக்கு மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. வரலாறு காணாத வகையிலே சொத்து வரி உயர்த்தப்பட்டிருக்கிறது. வரலாறு காணாத வகையிலே பத்திரப்பதிவு கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. வரலாறு காணாத வகையிலே குடிநீர் வரி, குப்பை வரி உயர்த்தப்பட்டிருக்கிறது. கட்டுமான பொருட்களின் விலை உயர்ந்திருக்கிறது. அரிசி, பருப்பு, எண்ணெய், காய்கறி விலை உயர்ந்திருக்கிறது. பால் விலை உயர்த்தப்பட்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கினுடைய இதுவரை காணப்படாத வகையிலே கேள்விக்குறியாய் இருக்கிறது. பாலியல் வன்கொடுமைகள் நாம் சொல்ல தேவையில்லை.
தமிழகம் தலைகுனிந்து இருக்கிறது. போதைப் பொருள் நடமாட்டம் வீட்டுக்குள்ளே நுழைகின்ற வகையிலே வாசற்படியிலே நின்று எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கிறது. கடன் வாங்குவதிலே இந்தியாவிலே முதலிடத்திலே தமிழகம் இருக்கிறது. இதுதான் இன்றைய நிலை. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் திறந்தோறும் இது குறித்து கண்டனங்களை எழுப்பி உரிமைகளை மீட்க, தமிழகத்தை மீட்க, மக்களை காக்க தன்னை அர்ப்பணித்து உழைத்து வருவதை இந்த தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக அறிவார்கள். ஆக 5% கூட செய்யல, ஓபன் சேலஞ்ச் விடுறாரு ஸ்டாலின். அதுதான் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் நேற்றைய தினம் அதற்கு பதிலடி கொடுத்திருக்கிறார்கள். எந்த மாவட்டத்திலிருந்து அவர் சேலஞ்சு கொடுத்தாரோ அந்த மாவட்டத்தை உருவாக்கியது புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள். அந்த மாவட்டத்திற்கு புதிய மருத்துவக் கல்லூரி கொடுத்தது எடப்பாடியார் அவர்கள். 6 புதிய மாவட்டங்களை உருவாக்கினோம். இந்த 4.5 ஆண்டுகளிலே எத்தனை மாவட்டங்கள், எத்தனை கோட்டங்கள், எத்தனை வட்டங்கள் அவர்கள் உருவாக்கினார்கள். இந்த 4.5 ஆண்டு காலத்திலே புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாருடைய ஆட்சி காலத்திலே 11 அரசு மருத்துவக் கல்லூரிகளை உருவாக்கினார்கள். எத்தனை மருத்துவக் கல்லூரிகளை திமுக அரசு உருவாக்கியது? அம்மாவுடைய ஆட்சி காலத்திலே 6 மருத்துவக் கல்லூரிகள், 17 மருத்துவக் கல்லூரிகள் உருவாக்கப்பட்டது. திமுக ஆட்சி காலத்தில் எத்தனை மருத்துவக் கல்லூரியை ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்காக கொடுத்தார்? 2000 அம்மா மினி கிளினிக்கை புரட்சி தமிழர் எடப்பாடியார் உருவாக்கினார்கள். எத்தனை கிளினிக்கை இவர்கள் உருவாக்கினார்கள்? குடிமராமத்து திட்டத்தை எடப்பாடியார்கள் கொடுத்தார்கள். இவர்கள் என்ன நீர் மேலாண்மைக்கு திட்டத்தை கொடுத்தார்கள்? இப்படி அடுக்கடுக்கான பதிலடியினாலே இன்றைக்கு தேர்தல் ஜுரத்தால் தான் பொங்கல் பரிசு, இன்றைக்கு தேர்தல் ஜுரத்தால் தான் மடிக்கணினியை அறிவிக்கிறார்களே தவிர மக்களுக்கு பயனளிக்க வேண்டும் என்று உண்மையிலே ஸ்டாலின் நினைத்திருப்பாரானால் அவர் ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் இந்த 5 ஆண்டு காலம் கொடுத்திருப்பார்கள். எப்பொழுதெல்லாம் தேர்தல் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் அவருக்கு தேர்தல் வாக்குறுதி ஞாபகத்துக்கு வரும். மகளிர் உரிமை தொகை திட்டம் போன 2021 சட்டமன்றத்தில் அறிவித்தார்கள். 2024 நாடாளுமன்றத்திலே தான் அதை தொடங்கி வைத்தார்கள். இப்போது மீண்டும் சட்டமன்றம் 2026 வருகிற காரணத்தினாலே பயனாளியுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தி இருக்கிறார். இதுதான் ஸ்டாலினுடைய மக்களுடைய அக்கறை உள்ள நிலையை இது படம் பிடித்து காட்டியிருக்கிறது. 2026 வரலாறு மீண்டும் பேசுகிறார்கள். அண்ணாவையும் புரட்சி தலைவர் பாரத ரத்னா எம்ஜிஆரையும் புரட்சி தலைவி தமிழகசாமி அம்மா அவர்களையும் தவிர்த்து விட்டு யாருமே அரசியல் செய்ய முடியாது தமிழகத்தில் என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் பிரதான ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுகவில் அங்கே ஆளுமையாக இருப்பவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பாடம் படித்தவர்கள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே தாய்ப்பால் குடித்தவர்கள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே அவர்கள் பிறப்பு அவதாரம் எடுத்தவர்கள். அதே போன்று தேமுதிகவில் இன்றைக்கு நீங்கள் எடுத்துக்கொண்டால் அங்கே இருக்கக்கூடிய பண்டொட்டி ராமச்சந்திரன் ஒரு காலத்திலே அதை வழி நடத்தினார். அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆளுமையாக தாய்ப்பால் குடித்து அவதாரம் எடுத்தவர். அதே போன்று மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திலே கூட இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பயிற்சி எடுத்து தாய்ப்பால் குடித்தவர்கள் இருக்கிறார். இப்படி தமிழ்நாட்டிலே எந்த கட்சியை எடுத்துக்கொண்டீங்கனாலும் அந்த கட்சியில அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அனுபவத்தை, அந்த பயிற்சியை, அந்த ஆளுமையை பயன்படுத்தி கொண்டுதான் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்களே தவிர அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் ஆயிரம் கள போராளிகளை, லட்சோப லட்சம் கோடிக்கணக்கான கள போராளிகளை நெஞ்சுரத்தோடு விசுவாசத்தோடு உடம்பிலே கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிறவரை, கடைசி மூச்சு நிற்கிறவரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்டி காப்பதற்கும் வழி நடத்துவதற்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக உழைப்பதற்கும் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரே நம்பிக்கை, 8 கோடி தமிழர்களுடைய ஒரே வழிகாட்டியாக இருக்கிற புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் சுட்டுவிரல் காட்டுகிற திசையிலே எட்டி பாய்ந்து அங்கே தொண்டாற்றுவதற்கும் தயாராக உழைத்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி தான் தமிழகத்தினுடைய தலைப்பு செய்தி. மற்ற செய்திகள் எல்லாம் அவரவர்களுடைய இயக்கத்தை, அவரவருடைய அடையாளங்களை, அவரவருடைய அந்த தேர்தல் களத்தை எதிர்கொள்வதற்காக சொல்லுகிற கருத்துக்களுக்கெல்லாம் நாம் ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்வது என்பது மக்களுக்கு எந்த விதத்திலும் பயன் அளிக்காது.
இருக்கிறாங்க. ஆனா 33 ஆண்டு காலமாக நான் ஒரு அணியா தான் மக்களோட ஒரு அணியா தான் வந்திருக்கேன். இப்பயும் ஒரு அணியா தான் வரப்போறேன். அதுக்கு ஒரு சஸ்பென்ஸ் இருக்குன்னு சொல்லி சொல்றாரு சார். இவங்க கூட அதாவது அதான் சொல்றேன்ல, சட்டமன்றத்தை இனிமேல் பார்க்க போகிறவர்கள், சட்டமன்றத்தை இதுவரை பார்க்காதவர்கள் சொல்லுகிற கருத்துக்களுக்கு என்ன மதிப்பு இருக்கிறது என்பதை தேர்தல் களம்தான் பதில் சொல்லுமே தவிர